வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி நாம் தோரைக்கொட்டையும் சிறுகீரையும் வைத்து ஒரு ஃப்ரை செய்யலாங்க. இது முதல்ல செய்கிறதுக்கு நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வைக்கலாம். வானல் நல்லா சூடேறி வரணுங்க. நல்லா சூடேறி வந்த உடனே 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். நல்லா சூடேறினோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரும்போது சீரகமும் 1 ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கலாம். சீரகமும் ஓரளவுக்கு வதங்கிய உடனே நம்ம 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதங்கி வரட்டும். 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூட 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கூட சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. வதங்கி வரும்போதே 7 இல்லைன்னா 8 பூண்டு லைட்டாக இடித்து எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கி வரும்போதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடியும், தனி மிளகாய் பொடி காரம் கொஞ்சம் கூட இருக்கும், அதனால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு நம்ம ருசிக்கேற்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு சேர கலந்து வரட்டும். நல்லா ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு 1/2 கிலோ அளவுக்கு தோரையை உரித்து கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதுக்குள்ளே நான் ஒரு கட்டு அளவுக்கு சிறுகீரையை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இதோடவே சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கீரையிலேயே ஓரளவுக்கு தண்ணியும் வரும், அதனால் ஒரு 5 இல்லைன்னா 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீரை நல்லா சுருண்டு வருங்க நம்ம கலந்து விடும்போதே. கீரையிலையும் தண்ணி ஓரளவுக்கு வந்திருக்கு. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்க்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 இல்லைன்னா 15 நிமிஷம் போல் மூடி வைக்கலாம். ஏன்னா இது பச்சையான தோரைக்கொட்டை, அதனால் சீக்கிரமாக குக் ஆகிடுங்க. இது குக் ஆகிறதுக்குள்ளே நாம் 5 பச்சை மிளகாயும் 10 பல் பூண்டு தோல் நீக்கிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டு கூடவே 1/2 மூடி தேங்காயும் சேர்த்து நல்லா அரைக்கணுங்க. அது கூட சோம்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கிறேன். நான் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கொரகொரனும் வேணாம், ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதுமானது. நாம் இதில் பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால தான் நாம் காரம் சேர்க்கும் போதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுருக்கோம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரை நல்லா மசிஞ்சு வந்தாச்சு. கீரை
துவரைக்கொட்டையோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம ரைஸ்க்கு அருமையாக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. சப்பாத்திக்கு நல்லா காம்பினேஷனுங்க. நல்லா தண்ணி இல்லாமல் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வதங்கி வந்த உடனே நாம் அரைச்சி வைத்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது தயிர் சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனுங்க. சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.